வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் HL2351DW இந்த பிரிண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் இது வரைக்கும் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணதில்லை. நிறையா பிரிண்டர் சேல் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இது வரைக்கும் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணதில்லை. ஒரு கஸ்டமர் கேட்டதுக்கோசரம் நம்ம இந்த பிரிண்டரை அன்பாக்சிங் பண்ணி போட போகிறோம். அது இல்லாமல் இந்த பிரிண்டர் அவரோட பர்மிஷனோட தான் இந்த வீடியோ எடுத்திருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இருக்குங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல் எப்பயும் போல் இந்த பிரிண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரிண்டரோட ப்ரௌச்சர் கொடுத்துருப்பாங்க, வாரண்ட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எஸ்எஸ்எல் பார்த்திங்கன்னா ஒரு கேபிள், யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க. பிரிண்டரை சிடி போட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிடி கொடுத்துருப்பாங்க. அது பிரிண்டரோட டிரைவர் அதில் இருக்கும். அது நம்ம சிஸ்டத்தில் கனெக்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரதர் பிரிண்டரில் இருக்கிற ஒரே ஒரு தலைவலியான ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அது அவங்க ரெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் நானும் சொல்கிறேன், என்னென்னா பவர் கேபிளை இன்பில்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அதுதான் பெரிய தலைவலி. ஏதோ ஒரு எலிக்கு இது கடிச்சு வச்சிச்சுன்னா அந்த பவர் கேபிளை மாற்றுறதுக்குள்ளே பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஸோ பவர் கேபிளை இன்பில்ட்டாக கொடுக்காம தனியாக கழட்டி மாட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. இது எல்லா பிரதர் பண்ணுறதுலையும் இதே தலைவலி தான் வந்துருக்குது. ஆனால் அதை அவங்க ஏதாவது ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஒரு புது பிரிண்டர் நம்ம கொடுத்து. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் HL2351DW இந்த பிரிண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பிரிண்டர் யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யார் யாருக்கு யூஸ் ஆகுங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஆடிட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக சூட் ஆகும். ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப்பு, கொரியர் ஆஃபீஸு, அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸு இவங்களுக்கும் தாராளமாக யூஸ் ஆகும். ப்ரைவேட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டர் சூட் ஆகும். ஏன்னா இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர், அதாவது வெறும் லேசர் பிரிண்டர் மட்டும் தான், இங்க் டேங்க் கிடையாது, லேசர் பிரிண்டர் தான். கலர் பிரிண்டரும் கிடையாது, லேசர் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கக்கூடிய ஒரு பிரிண்டர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அடித்து வரக்கூடியது, அதாவது டூப்ளெக்ஸ் பிரிண்டர் ப்ளஸ் ஒய்ஃபையோட வர்றது நம்மளுக்கு ப்ளஸ் தான். சரி, ஓகே, இதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் கிடையாது, சிங்கிள் ஃபங்க்ஷன், அதாவது ஆட்டோ டூப்ளெக்ஸோட வர ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒய்ஃபை மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணி அதுலேருந்து கூட நம்ம கொடுத்துக்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா என்னென்ன மெனுலாம் இருக்கோ அந்த மெனுவில் நம்ம செக் பண்ணி கூட நம்ம பிரிண்டர் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு டோனரோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ட்ரம்மோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பிரிண்டர் ரிப்போர்ட்டில் போய் நம்ம எவ்வளோ பேஜ் எடுத்துருக்கோங்கிறது பேஜ் கவுண்ட் மூலிமா நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதோட பிரிண்ட் ஸ்பீடு A4 லெட்டரில் பார்த்திங்கன்னா அப் டு 30 ppm வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 30 ppmலேருந்து 32 ppm வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது டூப்ளெக்ஸ் பிரிண்டர் தான். பிரிண்ட் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 600x600 dpi வரைக்கும் எடுத்துக்கலாம். ஹை குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா 2400x600 dpi வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் டைம் ரெடி பார்த்திங்கன்னா லெஸ் தென் 8.5 செகண்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் பிரிண்ட் அவுட்டும் வந்துடும். மேக்ஸிமம் இவங்க மந்த்லி டியூட்டி சைக்கிள் சொல்கிறது பார்த்திங்கன்னா 15,000 பேஜஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கூட நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி இதில் இன்புட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 250 ஷீட் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். மேனுவல் ஃபீட் ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சீட், அதாவது லீகல் சீட்லாம் வச்சு எடுப்போம். மெயின் ட்ரேக்கு மேலே ஒரு மேனுவல் ஃபீடு ட்ரே ஒன்று இருக்கும். அதில் நம்ம சிங்கிள் சீட்டு, அதாவது லீகல் சீட்லாம் வச்சு தாராளமாக நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு பேஜாக வச்சு லீகல் எடுத்துக்கலாம். அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 150 சீட் வரைக்கும் நம்ம ஃபேஸ் டவுனில் வச்சு எடுத்துக்கலாம். மீடியா வெயிட் பார்த்திங்கன்னா மேனுவல் ஃபீடில் 60லேருந்து 250 GS வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட மீடியா சைஸில் பார்த்திங்கன்னா A4 லெட்டர், A5 லாங் எட்ஜ் இதில் வரைக்கும் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா USB 2.0 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வைஃபை டைரக்ட் இருக்குது, ஆனால் நெட்வொர்க் இந்த பிரிண்டரில் கிடையாது. ஸோ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், டூப்ளெக்ஸாக எடுத்துக்கலாம், வைஃபைலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட மொபைல் சொல்யூஷனில் என்னென்ன கனெக்ட் ஆகுதுன்னா ஆப்பிள் ஏர் பிரிண்ட் கனெக்ட் ஆகும், மொபீரியா, கூகுள் க்ளவுட் பிரிண்ட்டு, பிரதர் ஐ பிரிண்ட் ஸ்கேன் எல்லாமே தாராளமாக இதில் சூட் ஆகும். இதோட ப்ராசஸர் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 6000 mAh, மெமரி பார்த்திங்கன்னா 64 MB வரைக்கும் இதில் ஸ்டோரேஜ் ஆகி நம்மளுக்கு வருது. முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த எல்சிடி ஸ்க்ரீனோட 16 கேரக்டர் ஒன்லைனில் கொடுத்துருக்காங்க. இதோட ஓஎஸ் கம்பேட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா Windows 7, 8.1 எல்லாமே சூட் ஆகுது. எனர்ஜி சேவிங் மோடு இதில் இருக்குது. எனர்ஜி ஸ்டாரோட இதில் தான். பவர் கன்சப்ஷன் பிரிண்டிங் டைமில் பார்த்திங்கன்னா 560 வோல்ட்டும்
ஸ்லீப்பிங் மோடில் வந்து 6.0 வாட்லேருந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனோட நாய்ஸ் லெவல் வந்து LPIMல 48 டெசிபிள் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோனர் ஒன்று சொல்ல மாதிரினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோனர் தனியாகவும் ட்ரம் யூனிட் தனியாகவும் வரும். நம்மளுக்கு வந்து ட்ரம் யூனிட்டோட பேஜ் வந்து மேக்ஸிமம் இவங்க சொல்கிறது வந்து 12,000 பேஜ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்மோட லைஃப் எனக்கு தெரிஞ்சு சில பேர் 15,000 பேஜ் வரைக்கும் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இவங்க சொல்கிறது வந்து 12,000 பேஜ். அதே மாதிரி இதில் வந்து டோனர் வந்து 2-3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரோட வர டோனரில் இன்பாக்ஸ் டோனரில் அப்ராக்சிமேட்டாக 3000 பேஜஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதில் ஹையல்டு டோனர்னு தனியாக விற்கிறாங்க, அதாவது பிரிண்டரோட வராது. அந்த டோனர் நம்ம வாங்கி போட்டுட்டால் அதில் வந்து 4500 பேஜ் வரைக்கும் வருகிறாங்க. அதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா TN2469 ஒரு மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா ஹையல்டு டோனர் 4500 பேஜ். ஸ்டாண்டர்ட் டைப்பில் வந்து வாங்கினீங்கன்னா 2465 ஒரு மாடல், அது வந்து 3000 பேஜ். அது வந்து பிரிண்டரோடே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த பிரிண்டரில் வர டோனர் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த ரேட்டு போட்டு வாங்குறது கட்டுப்படி ஆகலைன்னா தாராளமாக ரீஃபில் பண்ணிக்கலாம். கம்பேட்டபிள் டோனர் வேணுனாலும் நம்ம தாராளமாக இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ட்ரம்மோட லைஃபு மற்ற பிரிண்டரோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் கிடைக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அதே மாதிரி ரீஃபில் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது. தாராளமாக நீங்கள் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர் வந்து நான் சஜஷன் பண்ணுறது என்னென்னா Wi-Fi ப்ளஸ் டூப்ளெக்ஸோட ஒரு பட்ஜெட்டில் வருது அப்படின்னா இந்த பிரிண்டர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். மொபைல்லேருந்து நம்ம எடுப்போம், க்ளவுட் பிரிண்ட் மூலிமா நம்ம எடுப்போம்னா நீங்கள் தாராளமாக இந்த பிரிண்டர் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பிரிண்டர் வந்து ஆடிட் ஆஃபீஸு, மற்ற காலேஜு, ஸ்கூலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு, கொரியர் ஆஃபீஸு, பேங்க்கு, ஹோம் யூஸுக்கு இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். Canon 1020 அல்லது Canon அப்புறம் HPயில் வந்து பார்த்திங்கன்னா 1020 இந்த பிரிண்டருக்கு கம்பேர் பண்ணுறப்போ இந்த பிரிண்டர் எவ்வளோ பெட்டர். இந்த பிரிண்டர் தேவைப்படுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த பிரிண்டர் நாங்கள் நிறைய சேல் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பிரிண்டரோட அன்பாக்சிங் வீடியோ போடாதனால தெரியல. நிறைய பேர் சிங்கிள் ஃபங்க்ஷனோட டூப்ளெக்ஸ் பிரிண்டர் தொலைவிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிரிண்டர் நான் சஜஷன் பண்ணுறேன். தாராளமாக இந்த பிரிண்டரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நாம் ஒரு பிரிண்ட் ஃபேக்டரி வீடியோ